வணக்கம். ஈரான் இஸ்ரேல் போர் தொடர்ந்து நடந்துட்டு வருது. நாம் டெய்லி இதை நியூஸில் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் வார் பொறுத்த வரைக்கும் ஒரு அடமெண்ட் பொசிஷனில் இருக்கிறாரு. நாங்கள் தொடர்ந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவோம், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மீட்டெடுப்போம், தேவைப்பட்டால் இந்த நாட்டை இன்வைட் பண்ணுவோம், ரெஜிம் சேஞ்ச் எங்களுக்கு வேணும் அல்லது ஈரான் சரண்டர் ஆகணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. இஸ்ரேலும் அமெரிக்காவோட சேர்ந்து ஈரான் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஈரானும் ரொம்ப ரிலட்லெஸ்ஸாக அட்டாக் பண்ணுறாங்க. இது ஒரு இல்லீகல் வார், இதை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம், தொடர்ந்து எதிரிகளை நாங்கள் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு இவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ அமெரிக்காவுடைய பொசிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு டாமினன்ட் பொசிஷனை அமெரிக்கா மெயின்டைன் பண்ணிட்டு வருது. ஈரானுக்கு எதிராக செட்பேக்ஸ் இருந்தாலும் அவங்க தொடர்ந்து இந்த போரை நடத்திட்டு வராங்க, தங்களுடைய செயலை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல போர்களை அமெரிக்கா இந்த மாதிரி செஞ்சுருக்கு. பல நாடுகள்லேயும் பல பகுதிகள்லேயும் அவங்க ஆதிக்கத்தை செலுத்த நினச்சிருக்காங்க. பல நாடுகளில் இருக்கிற சில தலைவர்களை நீக்கிட்டு தங்களுடைய சில கைப்பாவைகளை, அதாவது பப்பட்ஸை அந்த நாடுகளில் தலைவர்களாக அமர்த்தியும் இருக்காங்க. இந்த அளவுக்கு அமெரிக்கா இந்த மாடர்ன் பீரியடில் ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியாக தொடர்ந்து இருந்துட்டு வருது. இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் அமெரிக்கா ஒரு சூப்பர் பவராக மாறுது. இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு சூப்பர் பவராகவே இருக்குது. அமெரிக்கா தொடர்ந்து பல நாடுகளுடைய அரசியலில் மூக்க நுழைச்சாலும் ஆதிக்கம் செலுத்தினாலும் இந்த வெஸ்ட் ஏஷியா போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்காக அங்கே இருக்க நாடுகளில் பிரித்து ஆளும் சூழ்ச்சியை செஞ்சு இந்த பகுதிகள்லையும் அவங்க சண்டை போட்டாலும் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட் இருந்துட்டு தான் வருது. எந்த ஒரு தனிநாடாலையும் அமெரிக்காவை நேரடியாக எதிர்க்க முடியல, கேள்வி கேட்க முடியல. எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனாலையும் அமெரிக்காவை கேள்வி கேட்க முடியல. இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரதான தாய் அமைப்பான யுஎன் ஐநாவாலேயே அமெரிக்காவை கேள்வி கேட்க முடியல. இதற்கான காரணம் என்ன? நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க. இந்த அளவுக்கு அமெரிக்கா ஒரு விதமான அராஜகத்தை பண்ணாலும் அமெரிக்காவை யாரும் கேள்வி கேட்க மாட்டுறாங்களே, காரணம் என்ன? அமெரிக்கா எதை செஞ்சாலும் ஒரு விதமான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு காரணம் என்னென்னா, இதற்கு ஒரு கான்செப்ட் இருக்குது பொலிட்டிக்கல் சயின்ஸில். இதற்கு பேர் ஹெஜிமனின்னு சொல்லுவாங்க. ஹெஜிமனின்னா தமிழில் மேலாதிக்கம். ஹெஜிமனிங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு நாடு மற்ற நாடுகள் மீது செலுத்தக்கூடிய ஆதிக்கம். ஆனால் இது வெறும் ஆதிக்கம் மட்டும் கிடையாது. ஆதிக்கம் மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஆதிக்கத்தை தாண்டி அதுக்கு செல்வாக்கு இருக்கணும். அதாவது அந்த நாடை மற்ற நாடுகள் ஏற்றுக்கொள்ளணும். அதை தாண்டி அந்த நாடு லீடர்ஷிப்பும் கொடுக்கணும். மற்ற நாடுகளை கைட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். அப்போ ஹெஜிமனி அப்படிங்கிறது லீடர்ஷிப், டாமினன்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ், இது எல்லாத்த வச்சும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்முடைய ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் பல காலகட்டங்களில் பல நாடுகள் கையில் ஹெஜிமோனி ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கு. ஒரு காலத்தில் பெர்ஷியன் எம்பையர் கையில் இருந்தது, அதுக்கப்புறம் கிரீக் எம்பையர் கையில் இருந்தது, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு, பிரிட்டிஷ், ஸ்பானிஷ் இவங்க கையிலலாம் ஹெஜிமோனி இருந்தது. இன்றைக்கி அமெரிக்கா கையில் ஒரு ஸ்ட்ராங் ஹெஜிமோனி இருக்குது. இந்த ஹெஜிமோனிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்செப்ட் வருது. ஒன்று ஹார்டு பவர், இன்னொன்று சாஃப்ட் பவர். ஹார்டு பவர்ன்றது ஒரு நாடு தான் கையில் இருக்கக்கூடிய மிலிட்ரி ஸ்ட்ரென்த், எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் வச்சு மற்ற நாடுகள் மீது அழுத்தம் செலுத்தி பயமுறுத்தி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது. இன்னொன்று சாஃப்ட் பவர். சாஃப்ட் பவரில் அழுத்தம் இருக்காது. இங்கே வந்து ரிலேஷன்ஷிப் வாலண்டரியாக இருக்கும். ஒரு நாடு மற்ற நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணும், தன்னுடைய கொள்கைகளை மற்ற நாடுகளுக்கு சிலதை ஷேர் பண்ணும். இதெல்லாம் சாஃப்ட் பவர். உதாரணத்துக்கு டெமோக்ரஸி, ரூல் ஆஃப் லா, லிபர்ட்டி, பீஸ், ட்ரேட், இதன் மூலமாக மற்ற நாடுகளோட ஒரு நல்ல உறவு வச்சுப்பாங்க. இப்போ ஹெஜிமோனிக்குள்ள ஹார்டு பவர் இருக்கும், சாஃப்ட் பவர் இருக்கும். ரெண்டுமே இருந்தால் தான் அந்த ஹெஜிமோனி ஸ்ட்ராங்காக இருக்கும். உதாரணத்துக்கு பிரிட்டிஷ் எடுத்துங்க, இந்தியாவை 200 வருடங்கள் ஆட்சி பண்ணாங்க. காரணம் என்னன்னா ஒரு ஸ்ட்ராங் ஹெஜிமோனி இருக்கும். ஹார்டு பவரும் இருக்கும், சாஃப்ட் பவரும் இருக்கும். பிரிட்டிஷ் ஒரு ஸ்ட்ராங் ஆர்மி வச்சுருந்தாங்கல்ல, ஜாலியன்வாலா பாகில் அவ்வளோ பேர் சுட்டு கொண்டாங்க. ஆனாலும் நிறைய இந்தியன்ஸ் அவங்கள சப்போர்ட் பண்ணாங்க. காரணம் என்னன்னா இந்த சாஃப்ட் பவர் தான். எஜுகேஷன் கொடுத்தாங்க, சயின்ஸை கொண்டு வந்தாங்க, ஜாப்ஸ் கொடுத்தாங்க, சிவில் சர்வீஸை கொண்டு வந்தது அவங்க தான், பார்லிமெண்ட்ரி சிஸ்டமை கொண்டு வந்தாங்க, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. ஸோ இதையும் செஞ்சாங்க. அப்போ இந்த ஹெஜிமோனிக்குள்ள ஹார்டு பவரும் இருக்கும், சாஃப்ட் பவரும் இருக்கும். இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் பிரிட்டிஷ் வீக் ஆகிட்டாங்க. அவங்க வந்து அதுக்கப்புறம் சூப்பர் பவர் இல்லை. அந்த இடத்த பிடித்த நாடு எதுனா அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு யூஎஸ்எஸ்ஆர் காம்படிஷன் கொடுத்தாலும் 1991 யூஎஸ்எஸ்ஆர் பிரேக் ஆகிடுது. தொடர்ந்து அமெரிக்கா மட்டுமே இந்த உலகத்தில் சூப்பர் பவராக கண்டினியூ பண்ணிட்டு வருது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு நாடு ஒரு கிரேட் பவராகவும் சூப்பர் பவராகவும் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் தொடர்ந்து இருக்கணும், அந்த நாடு செய்கிறத மற்ற நாடுகளும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு கையில் ஹெஜிமோனி இருக்கணும். இன்றைக்கி அமெரிக்காவுடைய ஹெஜிமோனி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஹெஜிமோனிக்குள்ளே நிறைய அம்சங்கள் இருக்கும், நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு அமெரிக்கா தான் ஒரு ஸ்ட்ராங் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்த உலகத்திலே.
இந்தியா லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொன்னாலும் அமெரிக்கா கண்டிப்பாக லார்ஜஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் டெமோக்ரஸி. அமெரிக்கான்ற நாடு மட்டும்தான் அந்த உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு கொள்கையை வச்சு உருவான நாடு. அந்த கொள்கை தான் டெமோக்ரஸி. டெமோக்ரஸி லிபரல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஐரோப்பிய நாடுகள் டெமோக்ரஸியாக இருந்தாலும் இந்த நாடுகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே டெமோக்ரஸியினுடைய அம்சங்கள் அங்கே பார்க்கலாம். ஆனால் அமெரிக்கா மட்டும்தான் முதல் முறையாக இந்த டெமோக்ரஸின்ற அந்த ஐடியாலஜியை வச்சே நாடாக உருவாகுது. அடுத்து அமெரிக்கன் ஹெஜிமோனிக்குள்ளே ரிலீஜனும் இருக்குது. ப்ரொட்டஸ்டன்டிசம் செக்ட்டுக்குள்ளே கால்வினிசம் அப்படின்ற ஒரு கிறிஸ்டியன் ரிலீஜன் இருக்குது. இதுவும் அமெரிக்காவுடைய அரசியலும் பார்த்திங்கன்னா ஒரு பிணைப்பு இருக்கும். கால்வினிசம் ரிலீஜன் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் தான் நமக்கு ஃப்ரீடமை கொடுத்தாரு, அந்த ஃப்ரீடமை ஒரு மனிதனும் மதிக்கணும் அப்படின்னு கால்வினிசம் சொல்லுது. அப்போ பாருங்கள், ஒரு பொலிட்டிக்கல் டிசிப்ளினும் அதில் இருக்குது, ஒரு ஸ்டெபிலிட்டி கிடச்சிருது. அப்போ மதம் மக்களை அமெரிக்காவில் ஒன்று சேர்க்குது, டியூட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ண வைக்குது. கடவுள் கொடுத்துருக்க சுதந்திரத்தை ஒரு மனிதனும் ஒரு அமெரிக்கனும் ப்ராப்பராக யூஸ் பண்ணி தன்னை எம்பவர் பண்ணிக்கணும் அப்படின்னு கால்வினிசம் சொல்லுது. இதெல்லாம் தாண்டி ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி, லிபர்ட்டி சுதந்திரம், ரைட்ஸ் உரிமைகள், இன்டர்நேஷ்னல் பீஸ் சர்வதேச அமைப்பு, இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலிட்டி, இது எல்லாமே அமெரிக்காவுடைய ஹெஜிமோனி கீழே இருக்கும். அதை தாண்டி அமெரிக்கா தன்னுடைய பாதுகாப்பை தாண்டி இந்த உலகத்தினுடைய அமைதி பாதுகாப்புக்கும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் இதில் அமெரிக்காவுக்கு சுயநலம் இருக்குது. உதாரணத்துக்கு இன்னொரு நாட்டை கேப்சர் பண்ணுவாங்க, போர் செய்வாங்க. ஆனால் அல்டிமேட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் டெமோக்ரஸி அப்போல்டு பண்ணுறோம், அமைதியை நாங்கள் நிலைநாட்டுறோம், சர்வாதிகாரிகள் இருந்தால் அவங்க நாங்கள் தூக்குறோம் அப்படின்னும் அவங்க சொல்லுவாங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடச்சிரும். ஈராக்கில் அப்படி தான் பண்ணாங்க, இப்போ ஈரான்லேயும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஈரானில் டெமோக்ரஸி இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ இந்த போரை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதற்கு ஒரு முக்கிய காரணம் இது. ஆனால் அமெரிக்காவுடைய நிறைய அரபு நாடுகள் இவங்க கூட்டாளிகளாக இருக்காங்க. இந்த நாடுகளில் பார்த்திங்கன்னா எந்த நாடுமே டெமோக்ரஸி கிடையாது. ஆனாலும் செலக்டிவாக ஈரானை டார்கெட் பண்ணுறாங்க. இங்கேயுமே பார்த்திங்கன்னா அந்த ஹெஜிமோனிக்குள்ளே சில ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதை வச்சு அவங்க தொடர்ந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே வருவாங்க. இதை தாண்டி இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, சர்வதேச அமைப்புகள், பெரும்பாலான அமைப்புகளில் இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் அமெரிக்காவுடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு யுனைடெட் நேஷன்லேயே அமெரிக்காவுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகம், ஐஎம்எஃப்பில் அதிகம், வேர்ல்டு பேங்க்கில் அதிகம். அது இல்லாமல் நேட்டோ அப்படின்ற பாதுகாப்பு அமைப்புக்குள்ளேயும் அமெரிக்காவுடைய கான்ட்ரிபியூஷன் தான் மிகவும் அதிகம். அதை தாண்டி இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 780 ஃபாரின் மிலிட்ரி பேஸஸ் அமெரிக்கா பல கண்டங்களில் பல நாடுகளை வச்சுருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா, தன்னுடைய நட்பு நாடுகளை பாதுகாக்கிறதுக்கு, இந்த உலகத்தை ஒரு அமைதியான ஒரு பகுதியாக வச்சுக்கிறதுக்கு. அப்போ பாருங்கள், தொடர்ந்து இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் அமெரிக்காவினுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்குது. பல நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டும் வராங்க. அப்போது அமெரிக்கானால் பிரச்சனை நடந்தாலும், அமெரிக்காவுடைய ஆதிக்கம் தொடர்ந்து இருந்தாலும், பெரும்பாலான நாடுகள் அமெரிக்காவை நேரடியாக எதிர்க்கிறது கிடையாது. பல நாடுகளுக்கு அமெரிக்கா டெக்னாலஜி ப்ரொவைட் பண்ணும். உதாரணத்துக்கு இந்த வெஸ்ட் ஏஷியாவில் இருக்க பல நாடுகளுக்கு அவங்க தான் டெக்னாலஜி தராங்க. அதற்கு ரிட்டர்னாக அங்கே இருக்க எண்ணெய் வளத்தை அவங்க எடுத்துப்பாங்க. நிறைய நாடுகளுக்கு மிலிட்ரி சப்போர்ட் தராங்க. உதாரணத்துக்கு ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா தான் அணு ஆயுதத்தின் மூலமாக பாதுகாப்பு கொடுக்குது. இதை நியூக்ளியர் அம்பரல்லா அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு நேட்டோ கீழே இவங்க தான் நியூக்ளியர் அம்பரல்லா தராங்க. ஏன் இந்தியாவுக்கே இன்றைக்கி அமெரிக்கா மிலிட்ரி சப்போர்ட் பண்ணிட்டு வருது. அப்போ அந்த உலகத்தில் பல நாடுகள் இராணுவ ரீதியாக அமெரிக்காவை நம்பி இருக்காங்க. பாதுகாப்புன்றது எந்த ஒரு நாட்டுக்கும் முக்கியமானது. அமெரிக்கா அந்த உலகத்தில் ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் செக்யூரிட்டி ப்ரொவைடர் இருக்குது. அதை தாண்டி பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு வரும்போது பல நாடுகளுக்கு அமெரிக்கா ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. இந்த காரணத்தில் எந்த ஒரு நாட்டாலையும் நேரடியாக அமெரிக்காவை எதிர்க்க முடியல, கேள்வி கேட்கவும் முடியல. இப்போ ஐநா போன்ற ஒரு அமைப்பால் கூட அமெரிக்காவுக்கு எதிராக பெருசாக பேச முடியல, அமெரிக்காவுக்கு எதிரான தீர்மானத்தை அவ்வளோ ஈஸியாக கொண்டு வர முடியல. இந்த அளவுக்கு நம்ம ஏன் போனோம்? இப்போ நான் பேசுகிறதே யூடியூப் எந்த நாட்டுடைய நிறுவனம்? அமெரிக்காவுடைய நிறுவனம். பாருங்கள், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். பொருளாதார ரீதியாக நம்ம அமெரிக்காவை பெரிதளவில் நம்பியிருக்கோம். இன்ஸ்டிடியூஷனலாக அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ அமெரிக்கா ஃப்யூச்சரில் அக்கௌண்டபிளாக இருக்கணும், பொறுப்புணர்வோடு இருக்கணும். இந்த மாதிரி தேவையில்லாத போர்களில் ஈடுபடக்கூடாது. தன் கைவசம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை யூனிலேட்டரலாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா அமெரிக்காவை மற்ற நாடுகள் பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும்? மற்ற நாடுகள்லாம் பொருளாதார ரீதியாக அமெரிக்கா மீது வச்சிருக்கக்கூடிய டிபெண்டன்ஸை குறைச்சிக்கணும். தானாகவே அவனுடைய எக்கனாமியை டெவலப் பண்ணணும். டெவலப்பிங் கண்ட்ரீஸ் மத்தியில் கோஆப்ரேஷன் வேணும்.
டெக்னாலஜி இவங்களே டெவலப் பண்ணணும், இவங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணணும். அது இல்லாமல் ஐநா போன்ற சர்வதேச அமைப்புகளில் அமெரிக்காவுடைய கூட்டாளிகளை தாண்டி மற்ற நாடுகள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த நாடுகளுடைய பங்களிப்பும் அதிகமாக இருக்கணும். இந்த சர்வதேச அமைப்புகள்லேயும் ஒரு டெமோக்ரஸி நமக்கு வேணும். இதெல்லாம் என்னைக்கு நடக்குதோ அன்றைக்கி தான் இந்த அமெரிக்கன் ஹெஜிமோனி குறைய ஆரம்பிக்கும். ஹெஜிமோனிங்கிறதே தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரே நாடு கையில் மட்டும் ஹெஜிமோனி அதிகமாக இருக்குன்னா அது தன்னுடைய அதிகாரத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும்னு நினைக்கும். இந்த மாதிரி ஒரு உலகத்தை யூனிபோலார் வேர்ல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரே நாடு கையில் மட்டும் அதிகமாக அதிகாரம் இருக்கும். இன்றைக்கி உலகம் பார்த்திங்கன்னா மல்டிபோலார் வேர்ல்டு, பல நாடுகள் கையில் அதிகாரம் இருக்குது. அந்த மல்டிபோலார் வேர்ல்டு திரும்பவும் ஒரு யூனிபோலார் வேர்ல்டாக மாற்றணும்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. 1991 அப்புறம் அமெரிக்கா மட்டும்தான் சூப்பர் பவர், அதிகாரம் அதிகமாக அவங்க கையில் இருந்தது. யூனிபோலார் வேர்ல்டு தான். ஆனால் இப்போ கடந்த ஒரு 10 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யா, சைனா, இந்தியா, மெக்சிகோ, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தோனேஷியா, ஈஜிப்ட் போன்ற பல நாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய சக்தியை அதிகப்படுத்திட்டு வராங்க. ஒரு மல்டிபோலார் வேர்ல்டு உருவாகியிருக்கு. மல்டிபோலார் வேர்ல்டு அப்படின்றது பல நாடுகள் கையில் பார்த்திங்கன்னா அதிகாரம் இருக்கும், ஒரே நாடு கையில் மட்டும் நிறைய அதிகாரம் இருக்காது. ஒரு சூப்பர் பவர் இருக்கலாம், ஆனால் அந்த சூப்பர் பவரை மற்ற நாடுகள் பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மல்டிபோலார் வேர்ல்டு ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடிய இந்த நிலையில் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மல்டிபோலார் வேர்ல்டை பிரேக் பண்ணி மறுபடியும் ஒரு யூனிபோலார் வேர்ல்டு கொண்டு வரணும், அதில் நாங்கள் மட்டும்தான் தொடர்ந்து ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த ஒரு பாணி சரியானது கிடையாது. டெமோக்ரஸி அப்படின்றது ஒரு நாட்டுக்குள்ளே மட்டும் நம்ம பார்க்குறது இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் டெமோக்ரஸி அப்படிங்கிறது இருக்குது. இந்த இன்டர்நேஷ்னல் டெமோக்ரஸி இன்றைக்கி அமெரிக்கா சேலஞ்ச் பண்ணுறாங்க. அதனால் நான் சொன்னது போல் மற்ற நாடுகள் தங்களுடைய டிபெண்டன்ஸை அமெரிக்கா கிட்ட குறைச்சிக்கணும். பொருளாதார ரீதியாக அவங்க மத்தியில் கோஆப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், டெக்னாலஜியை டெவலப் பண்ணணும், தங்களுக்கான பொருளாதார பாதுகாப்பு அமைப்புகளை முடிஞ்ச வரைக்கும் அவங்களே உருவாக்கணும், ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்புகளை அவங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இதெல்லாம் எப்போ செய்கிறாங்களோ அப்போ தான் தனி ஒரு நாடு இந்த உலகத்தை கட்டுப்படுத்தாமல் இருக்கும், அத்தி மீறாமல் இருக்கும், எல்லா அதிகாரத்தையும் தன் கைவசம் வைக்கணும் அப்படின்னு அது நினைக்காமல் இருக்கும். நன்றி.